சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, வாடகை வரி 18% என வசூல் வேட்டை நடத்தி வரும் திருப்பூர் மாநகராட்சி பகல் கொள்ளை அடிப்பதாக பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில், திமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் நகரமான திருப்பூரில் திடீரென நூல் விலையை உயர்த்தி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் தலையில் இடியை இறக்கி தொழிலை முடக்கி திருப்பூரின் பனியன் ஆடர்கள் சீனாவை நோக்கியும் பங்களாதேஷை நோக்கியும் மடைமாற்றி செல்ல வழிவகை செய்தது திராவிட மாடல் அரசு. கடந்த 3 ஆண்டுகளாக மாநில அரசின் எந்த உதவியும் ஆதரவும் இல்லாத நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் போராட்டமான வாழ்க்கை என்பது போல வைராகியத்தோடு இயங்கி வந்த பனியன் தொழில் நிறுவனங்களை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கும் வகையில் இந்த தொழில் இனி இருக்கவே கூடாது என்கின்ற எண்ணத்தோடு எஞ்சி இருக்கும் பனியன் உற்பத்தி கூடங்களையும் மாநகராட்சி வரி உயர்வு மூலம் இழுத்து மூடி ஒட்டுமொத்த பனியன் ஆர்டர்களையும் அந்நிய நாடுகளுக்கு முற்றிலுமாக கொண்டு செல்ல மறைமுகமாக வேலை பார்த்து வரும் திமுகவின் தொழில் விரோத போக்கு கண்டிக்கத்தக்கது. மேலும் தொழில் நிறுவனமான திருப்பூரில் குடிநீர் வரி, சொத்து வரி, வாடகைக்கு வரி என வரி கொடுமையை சுமத்தி வாழ்விடங்களை விட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற செய்யும் சதியோ என சிந்திக்க தோன்றுகிறது. வெளியூர்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் குடும்பத்தோடு வந்து தங்கி பணிபுரியும் குடும்பங்கள் 18% வாடகை வரி உயர்வால் வீட்டு வாடகை உயரும் போது அவர்களின் வாழ்வாதார நிலை என்னவாகும் என்பது குறித்து சிறிதேனும் சிந்திக்காமல் இப்படி ஒரு வரி உயர்வை அமல்படுத்தி இருக்கும் திமுக அரசையும் திருப்பூர் மாநகராட்சியையும் என்ன சொல்லி கண்டிப்பதென்றே தெரியவில்லை. வழக்கமாக தொழில்துறையை முடக்கும் வேலையை அளிக்கும் வேலையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் செய்வார்கள். அதை தற்போது திமுக செய்து வருகிறது. கம்யூனிஸ்ட் மற்றும் திராவிட இயக்கங்களின் தலைவர்கள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் அவ்விரு இயக்கங்களின் அடிப்படை குணம் ஒன்றுதான் எனவும், மேலும் திருப்பூர் மாநகராட்சியின் வரி உயர்வு அறிவிப்பை எதிர்த்து ஜனநாயக அறப்போராட்டத்தை திருப்பூர் மாநகராட்சி மாமன்றத்தில் தொடங்கியுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர், பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் தங்கராஜ் மற்றும் பாஜக மாவட்ட பொருளாளர் குணசேகர் ஆகிய இருவருக்கும் தமிழ்நாடு பாஜக சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எச் ராஜா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.